Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது One Piece episode 1075 part 2. ஓபன் பண்ணா லேண்ட் ஆஃப் ஆனோக்குள்ள என்னைக்கு இந்த கைடோ உள்ள வந்தானோ அன்னையில இருந்து கிராமத்து மக்கள் எல்லாத்தையுமே கைடோவும் சரி அவன் ஆளுகளும் சரி படாத பாடுபடுத்துவானுங்க. அதுலயும் மெயினா என்ன பண்ணுவானுங்கன்னா ஆம்பளைங்க இருக்கானுங்கல்ல அவங்க எல்லாத்தையுமே அவங்க குடும்பத்தை விட்டு பிரிச்சு தனியா இழுத்துட்டு வந்து வெப்பன் ஃபேக்டரியில வேலை பார்க்க விட்டுருவான். எல்லாம் ரெஸ்ட் எடுக்காம வேலை பார்க்கணும், சாகுற வரைக்கும் வேலை பார்க்கணும். எவனாச்சும் லைட்டா ஸ்டாப் பண்ணானுங்கன்னா உடனே சவுக்க வச்சு வெளின்னு வெளுத்துருவானுங்க. இதனாலேயே ஏகப்பட்ட பேர் வேலை பார்த்துட்டு இருக்கும் போதே சோறு தண்ணி இல்லாம டயர்டாகி அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துருவானுங்க. அவனுக்கு அன்கான்சியஸ்ல இருக்கானுங்களா இல்ல உயிர் போயிருச்சான்னு கூட தெரியாது. மேக்சிமம் உயிர் போயிரும். அன்கான்சியஸ்ல இருந்தா கூட தூக்கி வெளியில போட்டா தப்பிச்சிடலாம். ஆனா இவனு அப்படியெல்லாம் பண்றது இல்ல, தூக்கி போட்டு எரிச்சிருவானுங்க. இது மட்டும்னா கூட பரவாயில்லையே, இதுவே பரவாயில்லனா இதுக்கு மேல என்னென்னலாம் பண்ணானுங்க தெரியுமா? அந்த ஃபேக்டரியோட கழிவை ஆத்து தண்ணியில அடிச்சு விட்டோன்னே மொத்த தண்ணியுமே விஷமா மாறிடுச்சு. அது மட்டும் இல்லாம மண்ணு மொத்தமும் விவசாயம் பண்ண முடியாத அளவுக்கு ஆனதுனால யாராலையும் விவசாயமும் பண்ண முடியல. தண்ணி இருந்தா கூட பரவாயில்ல, ஏதாச்சும் பண்ணலாம். அதையும் மாத்திட்டானுங்க, மண்ணையும் மோசம் பண்ணிட்டானுங்க. அதை குடிக்கிறவெல்லாம் அங்கேயே ஸ்பாட்ல விழுந்து செத்து போயிருவான். அந்த அளவுக்கு பாய்சன். லேடிஸ் இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க, அவங்களுக்கு குடிக்க சுத்தமான தண்ணி இல்ல, சோறு இல்ல. இந்த கண்ட்ரிக்கு என்னதான் ஆச்சு, யாராச்சும் ஹெல்ப் பண்ணுங்கன்னு கதறி கடைசியில அங்கேயே வந்து செத்து போவாங்க. அங்க இருக்க ஆம்பளைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா உயிரோட இருக்கணும்னா வேலை பார்க்கணும். அவனுக்கு ரெடி பண்ணி டிரான்ஸ்பர் பண்ற ரிசோர்ஸ் வந்து இவனுங்களை விட இம்பார்ட்டன்ட். அதை பத்திரமா கொண்டு போய் சேர்க்கலன்னா உங்க எல்லாத்தையும் கொன்றுவோம், யாரும் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இந்த கண்ட்ரி தான் ஐசோலேட் பண்ண கண்ட்ரி ஆச்சு. லேண்ட் ஆஃப் ஆனோ ஓபன்ல இருந்தா வச்சு 4 ஐலாண்டுக்காரனுங்க உள்ள வந்துட்டு போயிருப்பானுங்க. பஞ்சாயத்து என்ன உடனே ஹெல்ப்புக்கு வந்திருப்பானுங்க. இந்த கண்ட்ரிக்குள்ள தான் யாரும் வர முடியாது, வந்தா வெளியும் போக முடியாது. அதுவே கைடோவுக்கு அட்வான்டேஜா போச்சு, இவங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜா போயிருச்சு. அதுல ஒரு சில பேர் என்னால இதை ஏத்துக்க முடியல, இப்படி கொடுமையோட கொடுமையா சாகிறதுக்கு பதிலா பேசாம நம்மளே தானா தற்கொலை பண்ணிக்கலாங்கிற மாதிரிலாம் முடிவு பண்ணாங்க. ஆனா இன்னும் நிறைய பேருக்கு டோக்கி மேல நம்பிக்கை இருக்குது. அவ என்ன சொன்னா, 20 வருஷம் கழிச்சு கண்டிப்பா இந்த லேண்ட் ஆஃப் ஆனோவை மீட்டெடுக்க வருவாங்க அப்படி இப்படின்னு சாகிறதுக்கு முன்னாடி கடைசியா ஒரு டயலாக் அடிச்சால அந்த நம்பிக்கையிலேயே சில பேர் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு நாளும் அவங்க வாழ்க்கை பாத்தீங்கன்னா நரகம் தான், நரகம். அதை தவிர வேற ஒண்ணும் இல்ல. அப்போ ஒரு நாள் பசியும் பட்னியுமா இருந்த கிராமத்து ஆளுகளுக்கு மூடையா ஃப்ரூட்ஸ் வந்து குவிஞ்சு கிடக்குது. எல்லாத்துக்கும் சந்தோஷம் தாங்க முடியல. போடு, இன்னைக்கு நமக்கு செம வேட்டை தான், நமக்காண்டி கிஃப்ட் எல்லாம் கொடுத்து அனுப்பியிருக்காங்க, இன்னைக்கு ஒரு புடி புடிச்சிடலான்னு ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள இருக்கிறது பூரா அந்த டெவில் ஃப்ரூட். அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது இல்ல, வேற வழி இல்லையே. எடுத்து அதை கண்ணா பின்னான்னு தின்றுவாங்க. மெயினா அந்த குழந்தைய வச்சிருக்க பொண்ணெல்லாம் தின்றுவான். அன்னைக்கு அவங்களுக்கு தெரியல காலம் பூரா இதுக்கப்புறம் நம்ம சிரிக்க போறோம்னு. ஒக்காமக்கா சிரின்னு சிரிச்சு தள்ளுவாங்க. இந்த வேலையை பார்த்து விட்டது யாரு தெரியுமா? அந்த உரோச்சி எரும மாட்டு பையதான். பால்ட்டான டெவில் ஃப்ரூட்டை பூரா இவங்க கிட்ட தள்ளி விட்டுட்டான். இதுல என்ன கொடுமைன்னா அவங்க ஃபேமிலியில இருக்கவங்களே செத்தா கூட லூசு மாதிரி அவங்க சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அந்த சோகத்தை கூட அவங்களால பகிர்ந்துக்க முடியல. நான் உங்களுக்கு நல்லதானே பண்ணியிருக்கேன், சிரிங்கப்பா. அப்போ அவனுக்கு ஒருத்தி மியூசிக் வாசிச்சுட்டு இருப்பான். அவ கிராமத்தோட நிலைமையை யோசிச்சு பார்த்துட்டு திடீர்னு அழுவாளா. சட்டுன்னு கத்திய நீட்டி, என்ன அழுகுற, எனக்கு நீ என்டர்டைன்மெண்ட் பண்ணணும், இப்படி எல்லாம் அழக்கூடாது, எனக்கு அழுதா பிடிக்காது, எங்க சிரி அப்படின்னு அவளை கொடுமைப்படுத்தி சிரிக்க வைப்பான். அது மட்டுமா அவனுக்கு சப்போர்ட் பண்றவங்க எல்லாத்தையுமே கூட வச்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் ஒரே பார்ட்டி தான், எல்லாம் சாப்பிடுங்க, எவ்வளவு வேணுமோ சாப்பிடுங்கன்னு வயிறு ரொம்ப தும்பானுங்க. அதுல செதறி விழுகிற பீஸ கொடுத்தா கூட போதும், இங்க இருக்க மக்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இருப்பாங்க. கொடுக்க மாட்டானுலே. ஒரு பையெல்லாம் சிரிச்சுக்கிட்டே வந்து என் அம்மா அப்பா இறந்து போயிட்டாங்க, எனக்கு யாருமே இல்லைன்னு கதறி அழுதுருப்பான். அதெல்லாம் பார்த்துட்டு சிரிச்சுட்டே இருந்திருப்பானே தவிர இவெல்லாம் எதையும் கண்டுகிற மாதிரி இல்ல. கொஞ்சம் நஞ்ச அட்டூழியமா பண்ணா இந்த விஷயம் எல்லாத்தையுமே கூட இருந்தே குமரசக்கி பார்த்துக்கிட்டு பொறுமையா வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கான். ஒரு நாள் வரும், அன்னைக்கு உன்னைய கவனிச்சுக்கிறான்டான்னு மறுபடியும் இப்ப காட்டுறாங்க. அவன் கத்துவான், என்ன பழி வாங்குறதுக்காக என் கூடவே இருந்து நீ ஏமாத்தி இருக்க, நான் என்ன தப்பா பண்ண, நீங்க எனக்கு பண்ணதாண்டா திருப்பி நான் உங்களுக்கு பண்ணேன் அப்படின்ட்டு அவன் மைண்ட்ல இருக்க விஷயத்தை யோசிச்சு பார்ப்பான். என்னன்னா 10 பேர் சேர்ந்து இந்த பொடிப்பையில போட்டு பந்தாடி இருப்பானுங்க. ஏன் அவங்க எனக்கு பண்ணதை திருப்பி அவங்களுக்கு பண்ணா என்ன தப்பு, அதனாலதான் என்னைய எதிர்த்த எல்லாத்தையுமே கொன்னேன், நான் அவ்வளவு சீக்கிரத்துல சாக மாட்டேன், இப்ப நான் சாக போறேன், நான் உன்னையே நான் என் கூட சேர்த்தி கூப்பிட்டு போறேன், அடுத்த லைஃப்ல நம்ம ஒன்னா வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை பிடிக்க போவான். அந்த டைம் அவளோட கண்ணை பார்க்கும்போது அவனுக்கு ஓடனோட கண்ணை பார்த்த மாதிரியே ஒரு ஃபீலிங். அவன் என்ன சொல்லியிருப்பான்னா, சாம்ராய்ஸோட ரீட்டைனர்ஸ் நீ ஒண்ணு சாதாரணமா நினைச்சுக்காரா, உன்னை வச்சு செஞ்சிருவாங்கன்னு சொல்லியிருப்பான். அதே மாதிரி வந்தானுங்கல்ல, நீ இவன் கிளான சொல்லி பில்டப் பண்ணுவான். என்னோட குரோசுமி கிளானையே நீ லைட்டா நினைக்காத, நாங்க பழி வாங்காம விட மாட்டோம், எல்லாத்தையும் அழிப்போம்னு சொல்லி எரிகொண்டு ஹியோரியா அட்டாக் பண்ண வருவான். அவ சாகறதுக்கு தயாரா கண்ணை மூடிட்டு நின்றுவான். அந்த டைம் அவங்க அம்மா சொன்ன விஷயத்த அப்படியே பேக்ரவுண்ட்ல போட்டு காட்டுவாங்க. அதான் 20 வருஷத்துக்கு அப்புறம் வந்து ரிவெஞ்ச் எடுத்து கொல்லுவாங்க, இந்த லேண்ட் ஆஃப் ஆனோவுக்கு ஒரு விடிவு காலம் இருக்குதுன்னு. அதை சொல்லி முடிக்கும் போது
ஒரோச்சியோட கழுத்தை எவனோ ஒருத்தன் தனியா வெட்டுவான். யாரான்னு பார்த்தா டெஞ்சிரோ. ஆல்ரெடி அவன் கூட இருக்கும் போதே இன்டைரக்டா சொல்லியிருப்பான், ஒரே போடா போட்டு தள்ளுறதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன்னு. போட்டுட்டான்ல. ஒரு வழியா ஒரோச்சிய போட்டு தள்ளி மக்கள் எல்லாத்துக்கும் பாதி நல்லது பண்ணியாச்சு. இனி கைடோ மட்டும்தான் பெண்டிங். என்னன்னா லூஃபி அவனை காலி பண்றதுக்காக ஃபுல் பவர் எடுத்து அட்டாக் பண்ண போறான். ஆனா ஒனியஷிமாவை இப்ப தள்ளி கொண்டு போகணும். எல்லாருமே இப்ப மொமனோசுகே மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க. அவன் தான் இப்ப அவன் மேல நம்பிக்கை இல்லாம இருக்கான். அப்பதான் அவங்க அம்மா சொன்ன வார்த்தைகள் அவன் மைண்டுக்கு வரும். இவரையும் இவன் மேல நம்பிக்கை வச்சிருக்கா. இப்படி அத்தனை பேருமே நம்பும் போது இவன் மட்டும் ஏன் நம்பிக்கை இல்லாம இப்படி பண்ணணும்? இந்த டைம்லங்கும் போது இவனால மட்டும் தானே அதை பண்ண முடியும். இதை நான் பண்ணலன்னா கண்டிப்பா குசுகி கிளானுக்கே அவமானம். அப்படி இப்படின்னு பயங்கரமா டயலாக் எல்லாம் விட்டுட்டு ஒனியஷிமாவை பயங்கரமா இடிச்சு தள்ளுவான். நான் கிவ் அப் பண்ண மாட்டேன்னு. இங்க உசோப்பு பாத்தீங்கன்னா கின்னையும் ஒக்கிகுவையும் கண்டுபிடிச்சிட்டான். செத்துறாதீங்கன்னு ரொம்ப கவலைப்படுவான். இங்க மத்த சாமுராய்ஸ் எல்லாம் நம்ம லூஃபியா தான் நம்பிட்டு இருப்பாங்க. எப்படியாச்சும் கைடோவை பொளந்து கட்டிரு. நாங்க செத்தாலும் பரவாயில்ல, எங்க ஃபேமிலிஸும் இதுக்கப்புறம் வர ஜெனரேஷனும் நிம்மதியா இருக்கணும். அதனால கைடோவை எப்படியாச்சும் காலி பண்ணிரு ஸ்டாகாட்டு. இது 20 வருஷ பகை. கைடோ இருக்கிற வரைக்கும் இது என்னைக்குமே முடியாது அப்படின்னு லூஃபியா கடவுளாவே வேண்டிட்டு இருப்பானுங்க. அந்த டைம் இங்க கைடோ தகன்னு பயங்கர நெருப்போட அட்டாக் பண்ண வருவான். அங்க லூஃபி அவன் பாடியில இருந்த மொத்த ஹாக்கியும் தரட்டி எடுத்துக்கிட்டு ஃபுல் பவரோட அட்டாக் பண்ண வர்றான். இந்த கடைசி அட்டாக்ல யாரு கடைசியில நிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னாக போறாங்க. கொஞ்சம் எசக புசக ஏதாச்சும் மாறினா கூட தலையெழுத்தே மாறிடும். சரி, என்னதான் நடக்க போகுதுன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.